வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி பைனாப்பிள் பச்சடி. இது புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் இதில். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 கப்பு கட் பண்ணின பைனாப்பிளை சேர்க்க போகிறேன். இதில் மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தண்ணி ஒரு 1/2 கப்பு இந்த பைனாப்பிள் வேகிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வந்த அப்புறமா மூடி போட்டு இது பைனாப்பிள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். இதை நடுவில் கிளறி கொடுக்கணும், தண்ணி வற்றணும். ஸோ இப்போ கிளறிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். மீன் டைம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் துருவல் 1 கப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி. இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இங்கே பைனாப்பிளும் வெந்து தண்ணியும் வற்றிடுது. ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இதோடு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது தேங்காய் ரொம்ப கொதிச்சதுன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ இந்த டைமில் சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன். பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ஸோ அதனால் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு இருக்கிறச்சவே தயிர் ஒரு 3/4 கப்பு, நல்ல திக்கான தயிராக 3/4 கப்பு சேர்த்துட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு இப்போ ஒரு தடுக்கா போட போகிறோம். ஒரு தடுக்கா பேன் வச்சு அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அது சூடான அப்புறமா கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, சீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தடுக்காவை இப்போ இந்த பச்சடிக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான பைனாப்பிள் பச்சடி இப்போ ரெடி ஆகிடுது. நீங்களும் ஓணம்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. Enjoy. Thanks for watching.